ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான். ஒன்று வந்து பேப்பரில் பண்ண ரோஸ் ஃப்ளவர்ஸ், இன்னொன்று போலன்ஸ், இன்னொன்று ஒரு மெல்லிசான கம்பி எடுத்திருக்கேன், கோல்டன் ஒயர் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேணி பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வந்து பஞ்சாக இருக்கிறதுலேருந்து தனித்தனியாக ஃப்ளவர் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி போலன்ஸையும் இதே மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் கொஞ்சம் மெல்லிசான கம்பி எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காக இருந்தாலும் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்து அது ஷேப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓரளவு மெல்லிசாக உள்ளது, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 கம்பி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹூக் பண்ண போகிறோம். 2 சைடும் ஹூக் பண்ணிட்டு தான் வேணி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அந்த ஹூக்கில் தான் பிளாக் த்ரெட்டு கட்டி கொண்டையில் வைக்க முடியும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி கம்பியில் இந்த பார்ட் எடுத்துட்டு விரலை எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டிங்கன்னா ஒரு சைடு ஹூக் வந்துடும். அதே மாதிரி நல்லா இப்படி திருவிட்டே வந்து இன்னொரு சைடும் ஒரு விரலை இப்படி வச்சுட்டு இப்படி திருவிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளவர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பண்ணது, இதே ஃப்ளவர் வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ணது கூட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஃப்ளவரை ஒரே டைமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இதில் ஒரு மெல்லிசான கம்பி இருக்கும், இப்படி பிடிச்சிட்டு அந்த கோல்டன் ஒயரில் இப்படி நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நெருக்கமா வச்சுட்டு அதையும் இதே மாதிரி சுத்திடுங்க. இந்த வேணி ஃபுல்லா இதே தான் நம்ம பண்ண போறோம். இது ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி சுத்தணும். இந்த பேப்பர் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 2 சைஸில் கிடைக்கும். இது ஒன்று, இதை விட கொஞ்சம் பெருசு ஒன்று. ஆனால் வந்து வேணிக்குன்னு பார்க்கும்போது இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வர்றதுனால அந்த சின்ன கம்பி வந்து கொண்டையில் குத்தும், அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த கோல்டன் த்ரெட்லேயே சுற்றுறதுனால இந்த இடத்துல வந்து கம்பி வெளியில் சுத்தமாக தெரியல. இங்கே பாருங்கள், கொஞ்சம் முக்கால்வாசி தூரம் நான் பின்னிட்டேன். பாருங்கள், கடைசியாக நான் பூ வச்சு முடிக்க போகிறேன். ஏன்னா வந்து இங்கே ஃப்ளவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணதுனால இங்கே ஃப்ளவர் வச்சு முடிச்சிடலாம். போலன்ஸ் வைக்கல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வச்சு இங்கே சுற்றுறதுக்கு அதிகமாக இடம் இல்லாததுனால ஒரே இடத்துலையே மொத்த கம்பியவும் சுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேணி முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இப்போது இது எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்போ இந்த பேப்பர் ஃப்ளவரில் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் கோல்டன் கலர் கூட இருக்குது. உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலர் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவும் கிட்டத்தட்ட சேம் ரேட்டில் தான் இருக்கும். இப்போ இதை ஹேரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கொண்டையில் தான் வைக்க முடியும். அதனால் இங்கே பிளாக் ரோப்பை ஆட் பண்ணி அதை வந்து கொண்டையில் வச்சு சுற்றி கட்டிடுங்க. இல்லைன்னா ஹேர் பின் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டையில் இப்படி சுற்றி வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய டார்க் கலர்ஸ் இருந்தது. நான் இது வரைக்கும் எல்லோ கலரில் ஃப்ளவர் வேணி எதுவும் போட்டதில்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் எல்லோ கலர் போட்டேன்.
இங்கே பாருங்கள், கொண்டையில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.